தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் முன்னோடியான மாநிலங்கள்ல ஒண்ணுதான் நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல இப்போ புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு தனி நபரோட வருமானத்துல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. அதிர்ச்சி அப்படின்னா அது ஒரு பெருமையான சந்தோஷமான ஒரு அதிர்ச்சி தான். தமிழகத்துல ஒருவருக்கு சராசரி ஆண்டு வருமானம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 2,40,000க்கு மேல உயர்ந்திருக்கு. ஏன்னா இது தேசிய அளவுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுலேயே சொல்லணும் அப்படின்னா 1,70,000 தான். ஆனா அந்த குறிப்பிடத்தக்க அளவை விட இது அதிகமா இருக்கிறதுனால இது பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்னு தமிழகமே பெருமைப்பட்டு இருக்காங்க. இது சாத்தியமாறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்துல கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் இந்த வளர்ச்சி சாத்தியமாகிருக்கு. கல்வியே ஒளி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வழிகாட்டியா வச்சு நம்ம அரசு மேற்கொண்டு வர்றதுனால தனியார் பள்ளிகள்லையும் சரி, அரசு பள்ளிகள்லையும் சரி, தொழில்நுட்பத்திலையும் சரி சிறந்து விளங்கிட்டு வராங்க. ஒரு நல்ல கல்வி அறிவுல இருந்து தான் நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையுது. அந்த வேலை வாய்ப்புல இருந்து தான் நமக்கு ஒரு நல்ல வருமானம் அமைஞ்சிட்டு வருது. தொழில் துறைகள்ல தமிழ்நாடு எடுத்துள்ள முன்னேற்றங்கள்ல தான் இந்த முயற்சி, இந்த வளர்ச்சி சாத்தியமாயிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஓசூர் போன்ற நகரங்கள்ல தொழில்நுட்பம், வங்கி சேவைகள், ஆட்டோமொபைல் உற்பத்தி, மென்பொருள் போன்ற துறைகள்ல எல்லாம் பெரிய நிறுவனங்கள் இப்ப அதிகரிச்சுட்டு வருது. இது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது மட்டுமல்லாம சிறு குறு நடுத்தர மக்களுக்கும் இது பெரும் உதவியா அமைஞ்சிட்டு வருது. திருப்பூர், ஈரோடு, சேலம் பகுதிகளில் நூல் மற்றும் துணி தொழில்நுட்பங்கள்லாம் அதிகமா அங்க பெயர் போனது. அதே மாதிரி கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல இயந்திர நிறுவனங்கள், பம்ப்செட் தொழில்நுட்பங்கள் இது எல்லாமே முன்னிலை வகித்து வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு இயற்கை வளமிக்க மாநிலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் பெரும்பாலான பகுதிகளில் நீர்நிலைகள் பிரச்சனை, பெரும்பாலும் மழை பெய்வது கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் இந்த சவால்களை கடந்து தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது நமக்கு பெரும் பயனை அளிக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்வள மேலாண்மை, மழைநீர் சேமிப்பு, விவசாயத்துல நம்ம தொழில்நுட்பம் உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிலைத்த வளங்களுக்கான ஒரு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியா இருக்கு. விவசாயங்கள், தொழில்துறைகள் சமநிலையா வளரணும் அப்படிங்கறதுக்காக சில பிரதேசங்கள்லாம் அதற்கான முயற்சியை எடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ந்ததா கருத முடியாது. ஏன்னா எதிர்காலத்துல இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். நகரங்களும் கிராமங்களும் ஒரே நேரத்துல வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி விவசாயம் தொழில்நுட்பத்தோட இணைந்து அதற்கான வளர்ச்சியையும் மேற்கொள்ளணும். அதுதான் எல்லாரோட விருப்பமும். பெண்கள், இளைஞர்கள், பின்தங்கிய சமூகங்கள் இவங்க எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கணும். இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது பெரிய விஷயம்தான். அது ரொம்ப பெருமையான விஷயமும் கூட. ஆனா இந்த பெருமை நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பும் சமமான வளர்ச்சியும் கண்டிப்பா கொடுக்கணும். இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.